Hello friends, welcome to Masala train. இன்னைக்கு நம்ம பேக்கரியில கிடைக்கிற நெய் பிஸ்கட் எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். பேக்கரியில மைதா யூஸ் பண்ணி தான் செஞ்சிருப்பாங்க. நம்ம கோதுமை மாவு வச்சு செய்ய போறோம். இது வந்து பேக்கரியில கிடைக்கிறத விடவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே டைம்ல நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். இதுல வந்து நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்ல. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வாயில வெச்சீங்கன்னா கரையற மாதிரி நல்ல டேஸ்டா வந்திருக்கு. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இதுல 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரையை வந்து நல்லா அரைச்சு வெச்சுக்கங்க. ஒரு பவுல்ல 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கங்க. இதோட இந்த பொடி பண்ண சர்க்கரையை போட்டு mix பண்ணிரலாம். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கங்க. இது எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் 1/2 கப் நெய் எடுத்துக்கலாம். அதாவது 1 கப் மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை அப்புறம் 1/2 கப் நெய் எடுத்துக்கங்க. இந்த நெய் வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இத வந்து நல்லா உருக்கிடலாம். நெய் உருக்கும்போது எப்பவுமே அப்படியே அடுப்புல வைக்காதீங்க. இந்த மாதிரி டபுள் பாயில் பண்ணி உருக்குனீங்க அப்படினா இது வந்து நல்லா இருக்கும். அதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி காய வச்சுக்கங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்துல நெய் சேர்த்திட்டு இத வந்து உருகி வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நெய் வந்து நல்லா உருகி வந்துடுச்சு. நெய்யை வந்து இந்த மாதிரி நல்லா உருக்கி சேர்த்திக்கங்க. அப்பதான் வந்து ரொம்ப சேர்த்த தேவையில்லை. அதாவது இப்போ நம்ம எடுத்துக்கிறது 1/2 கப் தான். ஆனா நம்ம ஃபுல்லா 1/2 கப் சேர்த்த போறது இல்ல. இந்த மாதிரி தண்ணியா உருகி வந்துட்டதனால இந்த 1/2 கப்லயே வந்து 3/4 வாசி மட்டும் நீங்க சேர்த்துனீங்கன்னா போதும். இல்ல அதை விட கம்மியா கூட சேர்த்துனா போதும். உருக்கி வச்சிருக்கிற நெய்யை இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா 1/2 கப் நெய் சேர்க்கல. இதுல வந்து கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. ஆனாலுமே இது பாருங்க மாவு எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு. நல்ல பதமா இருக்கு நெய் சேர்த்தனதுனால. இத வந்து ஒரு 1/2 மணி நேரம் வெச்சிரலாம். அதுக்கு அப்புறம் செஞ்சுக்கலாம். அப்பதான் இந்த பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இந்த மாதிரி உருண்டை பண்ணிட்டு கையில வந்து இந்த மாதிரி லேசா தட்டி விட்டுருங்க. கொஞ்சம் இந்த அளவுக்கு தடிமனா இருக்கிற மாதிரி செஞ்சுக்கங்க. இந்த மாதிரியே எல்லா பிஸ்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கங்க. அப்படி இல்ல அப்படினா உங்ககிட்ட இந்த மாதிரி அச்சு இருந்துச்சுனா அச்சுல சேர்த்து நீங்க செஞ்சுக்கலாம். என்கிட்ட வந்து இந்த மாதிரி ரவுண்ட் அச்சு இருந்துச்சு. அதனால உங்களுக்கு வந்து நான் 2 டைப்லயுமே காமிச்சிருப்பேன். இந்த அச்சுல மாவை ஃபில் பண்ணி நீங்க இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இது வந்து ஈவனா வரும் இந்த மாதிரி நீங்க செய்யும்போது. இந்த அச்சுல வந்து இந்த சைடா இருக்கிற அளவுக்கு வந்து நீங்க தடிமனா இருந்துச்சுனா போதும். ரொம்ப ஃப்ளாட்டா செய்யணும் அப்படினு இல்ல. இது செய்யறதுக்காக குக்கர் சூடு பண்ணிக்கலாம். இந்த குக்கரை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிருங்க. இந்த குக்கர்ல வந்து நம்ம உப்பு சேர்த்தி இருக்கோம். உப்பு இல்ல மணல் நீங்க என்ன வேணாலும் சேர்த்திக்கலாம். இந்த குக்கர் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதுல இந்த பிஸ்கட்டை வந்து வெச்சிருங்க. நான் வந்து மீதியெல்லாம் அவன்ல வைக்க போறேன். இந்த 4 மட்டும் தான் குக்கர்ல வச்சிருக்கேன். இத வந்து சிம்ல வச்சிட்டு ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். மீதி பிஸ்கட்லாம் இந்த அவன்ல வச்சிரலாம். இத வந்து 180 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 15 நிமிஷம் வெச்சிருங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு அப்படினு. இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, டேஸ்டும் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. கடையில கிடைக்கிறத விடவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுலயும் நல்லா வந்திருக்கு. இத கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.